ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரீச் நட்டுஷிப்லேருந்து எபிசோட் 243 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அவங்க சீக்கிரமே இங்க வந்துருவாங்க. யாரு, நருட்டோவா? ஆமா, ரைக்காவே அவங்க இருக்கிற இடத்த பத்தி எனக்கு எதுவும் சொல்லல. ஆனா அவங்க ரொம்ப சேஃபா இருப்பான்னு மட்டும் அவர் சொன்னாரு. போருக்கும் நம்ம சொல்ற மாதிரி நருட்டோ மறைஞ்சிருந்தான்னு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. எங்க அவனோட குணாதிசயம் தான் நமக்கு தெரியும்ல. சண்டை ஆரம்பிச்சிடுச்சுன்னு தெரிஞ்சாலே வேகமா போர்க்களத்துக்கு வரணும்னு தான் அவன் நினைப்பான். ரொம்ப முக்கியமான எஸ்ராக் மிஷனுக்கு போக போறதா சொல்லிதான் நான் அவன் அங்க அனுப்பி வச்சேன். மத்தவங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லிருக்காங்க. ஆக்டோபஸ் 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 ஐயோ. ஆக்டோபஸ். ஆமா, அது தேடிதானே நாம போயிட்டு இருக்கோம். சேஷ் தாத்தா சொன்ன விஷயத்த அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? எங்க பாரு நருட்டோ, எனக்கு நீ சம்பந்தப்பட்ட ஒரு கனவு வந்தது. சீக்கிரமே நீ ஒரு ஆக்டோபஸ சந்திக்க போற. அந்த ஆக்டோபஸ் எங்க இருக்கும்? அத நான் இப்படிதான் எப்ப ஆக்டோபஸ் சந்திப்பேன்? புரியவே ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்குது. நிச்சயமா அது ஒரு தீவு தான். அங்க மனிதர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, வெறும் விலங்குகள் மட்டும்தான். என்னெல்லாம் சாகர வரைக்கும் அங்க இருக்க சொன்னா சந்தோஷமா இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன அந்த ஆக்டோபஸ அங்கதான் நீ சந்திப்பேன்னு நினைக்கிறேன். உனக்கு தேவையான கைடன்ஸும் அங்க கிடைச்சிடும். ஓ, அந்த ஆக்டோபஸா? தனிமைப்படுத்தப்பட்ட தீவுன்னு அவர் சொன்னது சரியாதான் இருக்கு. எனக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஆக்டோபஸ் கண்டிப்பா வரும்னு நான் நம்புறேன். நல்லது. நருட்டோ இத நம்புறத நினைச்சா சந்தோஷமா இருக்கு. ஆல்ரைட், நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துட்டு தயாராகுங்க. அங்க பாருங்க, நம்ம தேடுற ஐலாண்ட் கண்ணுக்கு தெரியுது. இதோ வந்துட்டேன். அப்போ என்னடா இது முள்ளு முள்ளா கிடக்குது. ஐயோ கொட்டுறோம். இதோட அழகா இருக்குன்னு சொன்னாரு அந்த பெருசு. இது ரொம்ப கன்றாவியா இருக்கு. பார்க்க இடங்கி கூட ஃபாரஸ்ட் ஆஃப் டெத் மாதிரி இருக்கு. ஆனா அதே சமயம் அது இந்த அளவுக்கு அவரை பெருசா பொறுத்த வரைக்கும் இது அழகு போல இருக்கு. அங்கிருந்து கூட ரெசார்ட். கவலைப்படாத, இங்க பத்திரமா இருக்கும். நீ துன்புறுத்தாத வரைக்கும் அந்த மிருகங்கள் உன்னை எதுவும் பண்ணாது. ஒன்ன தவிர. ஒண்ணே தவிரையா? எது அந்த ஒண்ணு? அழகான தீவுன்னு சொன்னாரு. பேய் படத்துல வர காடு மாதிரி இருக்கு. அது இங்க கரையில தான் வாழும். வாவ்! ஆக்டோபஸ் பத்தி சொல்றீங்களா? அவரு எங்கடா இப்படி வராரு? ஆக்டோபஸ், நீ எங்க இருக்க? வந்து சீக்கிரமா என்ன வழி நடத்து. நருட்டோ, ஆக்சுவலா அது எங்கடா இது? அடப்பாவி. அதுகிட்ட போய் கை வச்சுங்கிறானே. அது இல்லடா இது. இது அவனேதான். இவன் கிட்டதான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு நான் சொல்லி பாய முடியல. இப்ப அவனே வந்துட்டான். என்ன சொன்னீங்க? 1 2 3. நீ இதுக்கு டென்டகல்ஸ் எல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்கிற நருட்டோ பார்த்தாலே உனக்கு தெரியலையா? பார்த்ததும் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? ஸ்குவிட்டுக்கு மொத்தம் 10 இருக்கும், ஆக்டோபஸுக்கு 8 தானே இருக்கும். இந்த ஆக்டோபஸ் தான் எனக்கு வழிகாட்ட போகுதான்னு நான் அடப்பாவி. வந்துட்டாரு கில்லர். நல்ல சந்திப்பு. Here comes another one now, spouting off weird rhymes. ஐயோ Us are done for! அதான் ஏன் கில்லர். 7 அப்புறம் 8. இதுதான் என்னுடைய வழிகாட்டி. அப்படியா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். தலை மட்டும் தான் ஆட்டோபஸ் பண்ணியிருக்காரு. கில்லர் பியா? அப்ப அந்த ஆக்டோபஸ் ஏன் இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? பதில் சொல்லுங்கடா முட்டாள்களா. ஆரம்பிச்சிட்டேன். ஸ்வாக் தான் என் வரப்பு. ஆக்டோபஸ் தாத்தா, காப்பாத்துறதுக்கு நன்றி. ஆமா, யார் இவன்? நீ என்ன பண்ற? நான் தான் கில்லர் பி. ரொம்ப நன்றி. நான் அவசரப்பட விரும்பல, ஆனா எனக்குள்ள இருக்கு குறும்புல. பிரச்சனை அப்புறம் உனக்கு கிடைக்கும் அர்ச்சனை. ஏன்னா நான் வில்லனுக்கு எல்லாம் வில்லன். நேரத்தை வெறுத்துரும். ஆரம்பாக்கு திறனா இருக்காரு, ஆனா வாய் திறந்தாதான் காமெடியா இருக்கு. இந்த கிழட்டு பேசுதான் எனக்கு வழிகாட்ட கேரக்டர் போற. பீஸா. அவர் உலகாருன்னு நினைக்க வேண்டாம். அவர் எப்பவுமே நம்மள மாதிரி பேச மாட்டார். ரேப் பாடல் மூலமா தான் பேசுவார். அதுதான் அவருடைய ஸ்டைல். இதெல்லாம் ஒரு ஸ்டைலாங்க. நல்ல வேளை நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க. உங்களுக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கேன். அவரு தானே இவனு குரு. நான் தான் இங்க சூப்பர்வைசர் மோட்டோய். வரவே இருக்கிறேன். என்ன ஃபாலோ பண்ணி வாங்க, நான் உங்களை ரூமுக்கு கூட்டிட்டு போறேன்.
ஒரு வழியா நாம வந்து சேர்ந்துட்டோமா? ஆமா, நாம வந்து சேர்ந்துட்டோம். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. இங்கே படுங்க ஐயா அந்த காட்டிலே. காய் சென்சே, நீங்க ஓகே தானே? கடல்ல அவர் வாந்தி எடுக்காத இடமே இல்ல. இல்ல, அதாவது தப்பு இல்ல. பயணமும் பெருசுதான். எப்படா முடியுங்கிற மாதிரி இருக்கு. இதுல இந்த வாந்தி வேற. உள்ள பரவாயில்ல, வெளியே தான் கொஞ்சம் கொடூரமா இருக்கு. ஆமா, இந்த இடம் ஏன் பார்க்க இவ்வளவு கொடூரமா இருக்கு? முடியல, தலை சுத்துது. இது வேறையா? கோவப்படாதீங்க அரசே, இவங்க எல்லாம் ஏன் கூட தான் வந்திருக்காங்க. ஓ, இவ்வளவு பெரிய கொரில்லாவா? அது கொரில்லா தானே? குரல தான் நினைச்சு கிங்காங் வந்துக்குது. வரிசையில மாஸ்டர் பி தான் இப்ப மேல இருக்காரு. இவங்க எல்லாரும் அவருக்கு கீழே தான். அதனால அவர் இங்க இருக்கிற வரைக்கும் யாராலையும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. அது எல்லாம் ஜெயிக்கிட்டா இருக்கு ஐயா. ஷினோபிஸ் இந்த ஐலண்ட சுத்தி ஒரு தடுப்பணையை அமைச்சிருக்காங்க. அதனால சந்தேகப்படுற மாதிரி எது நடந்தாலும் அது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். இதனாலதான் இந்த இடத்தை எல்லாரும் தேர்ந்தெடுத்தாங்க போல இருக்க. கண்ணாடி போட்டுட்டு சுத்துற அந்த தாத்தாவை தான் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அவர் தான் ஹிடன் கிளவுட்ஸ் வில்லேஜோட ஹீரோஸ்க்கெல்லாம் ஹீரோ. ஹீரோவா? அவருக்கு இந்த மிருகங்கள் மட்டும் கட்டுப்படல. அவருடைய இந்த 8 டைல்ஸும் அவருடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அவரும் ஒன்ன போல ஒரு ஜிஞ்சுரிக்கி தான். 8 டைல் ஜிஞ்சுரிக்கி. 8 டைல்ஸ் ஜிஞ்சுரிக்கியா? அவரால அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? தாத்தாவால எப்படி? அவர்தான் மாஸ்டர் கில்லர் பி. 8 டைல்ஸ கட்டுப்படுத்துறதுக்கான ட்ரைனிங்க அவர் இந்த ஐலாண்ட்ல தான் எடுத்தாரு. இப்போ செக்யூரிட்டி பண்ணி பிசாமேன்றவன் உள்ளகிறான். என்ன பிரயோஜனம்? உங்க எல்லாருக்கும் இங்க ரூம் இருக்கு. இந்த மொத்த ஃப்ளோரையும் நீங்க உங்க இஷ்டத்துக்கு பயன்படுத்திக்கலாம். கீழே தான் டைனிங் ஹால் இருக்கு. அங்க நீங்க எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சரி, யாருக்கு எந்த ரூம் வேணுமோ போய் எடுத்துக்கோங்க. வாங்கடா, நான் போய் தூங்குறேன். மீட்டிங்ல சந்திக்கலாம். என்ன ஒரு டயர்டு, முடியல. This island is also where he trained. இந்த காம்போ என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம். In any case, you'll receive guidance there. அவன்கிட்டயா போற? பாட்டு பாடிய சாவடி பாடுற மனுஷன். டேய் தம்பி, நீயா? என்ன வேணும் உனக்கு? என் ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக வந்திருக்கியா என்ன? இல்ல, நீங்க எனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். நீ சொல்றது எனக்கு புரியலையே. நானும் உங்கள மாதிரி பிறப்புல இருந்தே ஒரு ஜிஞ்சுரிக்கி. ஆனா எனக்குள்ள இருக்கிற 9 டைல்ஸை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு டெய்ல்டு பீஸ்டை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு நீங்க தான் கத்து கொடுக்கணும். அதுக்கு தான் இப்போ வந்திருக்காரு. அதுக்கு வாய்ப்பு இல்ல ராசா. என் அண்ணன் ரேக்காகி ஒரு வெக்கேஷனுக்கு போயிட்டு வந்து சொன்னதுனால இங்க வந்திருக்கேன். இப்ப நீ வந்து கேக்குறங்கிறதுக்காக என்னுடைய பர்சனல் டைமை நான் எதுக்காக உனக்கு விட்டு தரணும்? நான் சொல்றது புரியுதாடா முட்டா பையல? அப்புறம் எதுக்காக எனக்கு உதவி பண்ண மறுக்கிறீங்க? ஏன் இப்படி என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்க? நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டியா நீ? ஆனா பெருசு பயங்கர மாசு. பாசு மனசு வச்சா நருட்டோ ஆயிடுவான் மாசு. என்னடா உண்மைய சொல்லணும்னா நீ ரொம்ப ஸ்டைலா ரேப் பாடுற. இம்ப்ரெஸ் பண்றானே. யோ, முதல்ல மரியாதை கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ரிஸ்ட வச்சு 2 பேரும் பஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீ ரேப் பண்ண ஆரம்பிக்கணும். அப்ப நீ ரேப் எல்லாம் பாடணும். இவர் இம்ப்ரெஸ் பண்ண. ஆளு கேரட் பீஸ் ஆனாலும் யூஸ் பண்ணிட்டேன். I'm bending on my knees, full of respect. I'm a good prospect. Let's put the training to effect. So, help me. இவன் பெருசுன்னதான் அந்த பெருசுமே நினைச்சிட்டான் போல. What do you think? Best jutsu ever, right? வேலை கால தம்பி. இது அநியாயம். ரொம்ப ரேப் பாடி இம்ப்ரெஸ் பண்ணிக்கலாமா?
ஆளு வளர்ந்த அளவுக்கு கண்டிப்பா அவருக்கு மூளை மட்டும் இன்னும் வளரல. ஒரு சின்ன பையனை கூட பார்க்காம இப்படியா நடத்துவாரு? நான் சொல்றேன் பேர். என்ன வேணும் உனக்கு? ஆக்டோபஸ் தாத்தாவால அவருடைய 8 tails கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த வித்தைய நானும் கத்துக்கணும். அவரும் இங்க தானே ட்ரைனிங் எடுத்தாரு. ஓ, மாஸ்டர் பிஏ சொல்றியா? ஆமா, அவரேதான். எவ்வளவு கெஞ்சினாலும் டைம் இல்லன்னு தோர்த்திட்டாரு. அதான் உங்ககிட்ட வந்திருக்கேன். ஏன் கிட்டயா? அவர் ஹிடன் கிளவுட் வில்லேஜ்ல பெரிய ஹீரோவா இருந்தா எனக்கு என்ன? மரியாதை கொடுக்க தெரியாதவர் எப்பவுமே பெரிய ஜீரோ தான். அவரும் என்ன மாதிரி ஜிஞ்சுரிக்கி தானே. என்னுடைய இந்த நிலைமையை நல்லா புரிஞ்சுக்க முடியும். மாஸ்டர் பிஏ பத்தி உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. அதனால கோவத்துல நான் உன்னை ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி உன் வாயை மூடிடு. அவர் அவங்க ஒரு ஹீரோ. நீயே ஒரு ஜிஞ்சுரிக்கிங்கிறதுனால அவன் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். ஆமா, அதெல்லாம் நல்லாவே தெரியும். அதனாலதான் சொல்றேன், என்னுடைய நிலைமையும் என்னங்கிறது அவருக்கு மட்டும் தானே புரிஞ்சிருக்கணும். அவருக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், ட்ரெயின் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. இது ரொம்ப அநியாயம். கவலைப்படாத, அவரு உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்காரு. அவருடைய செயல்களுக்கு ஒரு காரணம் இருக்கும். இங்க பாரு, நீ அவருக்கு மரியாதை செலுத்தினியா? மரியாதை செலுத்தணுமா? முதல்ல மரியாதை கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ரிஸ்ட வச்சு 2 பேரும் பஞ்ச் பண்ணிக்கணும். மரியாதை கொடுக்கணும்னா ரிஸ்ட பஞ்ச் பண்ணணும்னு சொன்னாரு, அதுவா? நல்லது. உன் பேரு நருட்டோ தானே? சரி, என் கூட வா. மாஸ்டர் பி ட்ரைனிங் எடுத்த இடத்துக்கு இப்ப நாம போகணும். அப்படி போடு. நானும் உங்க கூட வரேன். கேப்டன் யமதோ, நான் ஒரு குட் ஸ்டைல் யூசர். அதுவும் இல்லாம நான் உன்னை பாத்துக்க தானே இங்க வந்திருக்கேன். ஆமா ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். அப்ப சரி. காய்ஸா எந்திரிச்சு தண்ணி குடிங்க. ரொம்ப நன்றி. இப்ப நீங்க ஓகே தானே? ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு நார்மல் ஆகிட்டு இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல, இன்னும் கடல்ல பிரயாணம் பண்ற மாதிரியே ஒரு உணர்வு உள்ளுக்குள்ள இருக்கு. இது என் கற்பனையா என்ன? ஆமா, உங்களோட கற்பனை தான். இதுதான் அந்த இடமா? ஆமா, இந்த இடத்தை தான் வாட்டர் ஃபால் ஆஃப் ட்ரூத்னு சொல்லுவாங்க. வாட்டர் ஃபால் ஆஃப் ட்ரூத்தா? அவர் இங்கதான் டெய்ல்டு பீஸ்ட கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டாரா? அப்படி கிடையாது, இதுதான் இங்க முதல் படி. இங்க வந்து உட்கார்ந்து உன் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கட்டும். அப்ப நீ உன் உள் மனச பாப்ப. என்னுடைய உள் மனசா? ஆமா. என்னென்னமோ நடக்குதுங்க. ஏன் அப்படி பண்ண? பீச்சிராக்குள்ள உன்னுடைய ஆட்டோகிராஃப் கேட்டாங்க, நீ ஏன் அவங்களுக்கு ஆட்டோகிராஃப் கொடுக்கல? என்ன சொல்ற? உன்னை சொல்லி குத்தம் இல்ல. வாழ்க்கை முழுக்க ஒரு கூட்டமே வெறுத்து திடீர்னு உன்னை ஹீரோவா கொண்டாடினா அவங்க பண்ண தப்ப மன்னிக்கவே கூடாது. ஐயோ, உள்ள அது எப்படி நரட்டோக்குள்ள இருக்க வெறுப்பு போல. எல்லாத்தையும் மறந்துட்டியா? அந்த ஹிடன் லீஃப் வில்லேஜ் சேர்ந்த எல்லாருமே நம்ம 2 பேரையும் அருவருப்பா தான் பார்த்தாங்க. அதேதான் உள்ள இருக்க வெறுப்பு. அட ஆமா, எனக்கு உங்க ஆட்டோகிராஃப் கிடைக்குமா? அதே மாதிரி என் பையனுக்கும் ஒரு ஹாய் சொல்ல முடியுமா? அவனும் உங்களுடைய பெரிய ஃபேன். ஆட்டோகிராஃபா? நீங்க தானே ஹிடன் லீஃப் வில்லேஜோட ஹீரோ. பேய் கிட்ட இருந்து இந்த மொத்த ஊரையும் காப்பாத்துனது நீங்க தானே. தயவு செஞ்சு உங்களோட ஆட்டோகிராஃப் கிடைக்குமா? மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அதெல்லாம் இல்ல. திடீர்னு எல்லாரும் அன்பு காட்டுறது எனக்கு வித்தியாசமா இருக்கு. இது வரைக்கும் ஆட்டோகிராஃபும் போட்டதே இல்ல. நீ யாருன்னு சொல்லு. இன்னுமா உனக்கு புரியல? நீயும் நானும் பொண்ணு. வாய்ப்பே இல்ல. நான் எந்த ஷேடோ க்ளோனையும் உருவாக்கல. நான் சாதா ஷேடோ க்ளோன் கிடையாது. நான் உன்னுடைய ஆள் மனசுல தங்கி இருக்கேன். நாம 2 பேரும் ஒண்ணுதான். நீ என்ன சொல்றன்னு புரியல. நீ யாருன்னு எனக்கு சுத்தமா தெரியல. உன் வாய்க்கு வந்து பேசாத. நருட்டோ, அமைதியா இருங்க. அதை கண்ட்ரோல் பண்றது வெறுப்பு இருக்க கூடாது. வாட்டர் ஃபால் ஆஃப் ட்ரூத்னு சொல்லுவாங்கல்ல. உனக்குள்ள இருந்து வெளியே வர முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
இங்க எனக்கு விடுதலை கிடைச்சிருக்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, நீதான் நான் தான் நீ. இந்த உண்மையை நீ கண்டிப்பா ஏத்துக்கணும். எந்த உண்மை எனக்கு புரியல. இதை நீ அழிக்கணும். உனக்குள்ள இருக்கிற கோபம், வெறுப்புணர்ச்சி எல்லாமே நான் தான். நமக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம், அந்த 9 டேஸ்க்கு உன்னை விட என்னதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ என்ன சொல்ற? பயங்கர அழுத்தத்தின் மூலமா சக்கராவோட ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பின் உச்சம் தான் இந்த 9 டேல்ஸ் கூட சொல்லலாம். நீ அதுகிட்ட இருந்து என்னதான் உன்னை பாதுகாக்க முயற்சி பண்ணாலும் ஏதோ ஒரு வெறுப்பை தேடி அதன் மூலமா உன்னை ஆட்கொள்ள முயற்சி பண்ணும். அப்படின்னா இவன் தான் 9 டேல்ஸ் கூட ஒற்றுமையா இருக்கானா? வாழ்க்கையில யதார்த்தம் ரொம்ப முக்கியம். நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்ன வெளியே தூக்கி போட முடியாது. இப்போ நான் என்ன பண்றது? நீ உண்மை கிடையாது, அதை நான் நிரூபிச்சு போராட்டம் வாங்கலாது. என்னங்க அது? கமான், நீ என்ன யோசிக்கிற? ஜுராசிக் வேர்ல்டுக்குள்ள வந்துட்டோம். இந்த ஐலாண்ட்ல என்ன அடிச்சுக்க யாரும் இல்ல. சொல்லணும்னா நான் தான் இங்க அண்ண போஸ்டர். நீ நிறையவே பயிற்சி பண்ணணும் கிண்டோகி. இப்படி வெட்டியா விளையாடுறதுக்கு அந்த 9 டேல்ஸ் பையனுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கலாம்ல. பொதுவாவே இந்த செஞ்சுரி கேஸ் எல்லாமே ஒன்னா தானே இருக்கணும். நான் இதை 9 டேல்ஸ்க்காக ஒன்னும் பேசல. நான் இதை அந்த பையனுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல நானும் விட அப்படியா தான் இருந்தேன். ஆனா நம்ம சந்திச்ச பிறகு என்ன பாத்தியா? எனக்கு அவனை பாக்குறப்போ உன்னை பாக்குற மாதிரி இருக்கு. சரி போதும், உன்னோட வாயை மூடு. இதுக்கு மேல சப்போர்ட் பண்ணா வாயிலே நான் போடுவேன் ஒரு உண்மைய சொல்லணும்னா அவன் இந்த கத்துட்டு வரட்டும் வெயிட் பண்றாரு போல. எங்க 2 பேருடைய பலமும் ஒரே மாதிரி இருக்கு. இதுக்கு ஒரு முடிவுங்கிறதே கிடையாது. உன்னால கண்டிப்பா என்ன வீழ்த்த முடியாது. தோல்வியை ஒத்துக்கோ. என் முயற்சியை நான் கைவிட மாட்டேன். ஷேடோ க்ளோன் ஜுட்சு. ஷேடோ க்ளோன் ஜுட்சு. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. என்ன மாதிரி அவனும் ஷேடோ க்ளோன்ஸா உருவாக்கி இருக்கான். நாம 2 பேரும் ஒண்ணுன்னு அப்பவே சொன்னேன்ல. போதும், நிறுத்து. அதேதான் நடக்க போகுது ஈக்குவலா. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த நீர்வீழ்ச்சிக்கு முன்னாடி உட்கார்றவங்க போக்கஸ் பண்ணி அவங்களுடைய சொந்த ஆள் மனசுக்குள்ள போயிடுவாங்க. அப்போ இந்த வாட்டர் ஃபால்ல உங்களுடைய உண்மைத்தன்மை கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கும். அப்படிப்பட்ட ஒரு மர்மமான இடம் தான் இந்த இடம். உண்மையை சொல்லணும்னா நருட்டோ இப்போ நருட்டோவையே எதிர்க்கிறான். விருப்பம் அன்பும் சமமா இருக்கு. நீ ஓகே தானே? உனக்கு என்னாச்சு? அவனை விட மாட்டேன். பார்க்க அப்படியே என்ன மாதிரியா இருக்கான். அது மட்டும் இல்ல, அவன் எனக்குள்ள இருக்கிற தீய சக்தி நினைக்கிறேன். நாங்க 2 பேரும் ஒண்ணுதான். எங்க 2 பேருடைய பலங்களும் ஒரே மாதிரி இருக்கு. ஒரே ஜுட்சு, ஒரே ஸ்டைல பயன்படுத்துறோம். எங்களுக்குள்ள எந்த வித்தியாசமும் இல்ல. எங்க சண்டைக்கும் ஒரு முடிவில்ல. இது எப்படி சாத்தியமாகும்? நீ அவனை தோக்கடிக்கலன்னா உன்னால டெவில் பீஸ்டோட பவரை கட்டுப்படுத்தவே முடியாது. நான் தான் சொன்னல, வாட்டர் ஃபால் ஆஃப் ட்ரூத் தான் இதுக்கான முதல் படி. இந்த எபிசோடும் நல்லா போச்சுங்க. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த காடு தான் எனக்கு வித்தியாசமா தெரிஞ்சது. அந்த பெருசு தவளை வந்து அழகான காடு அப்படின்ச்சு. அதை பொறுத்த வரைக்கும் அழகான காடு. ஏன்னா அதே மாதிரி ஜெய்ஜாட்டிக்காக இருக்காங்க எல்லாமே. உள்ளே இருக்கிறதுலாம் எனக்கு ஜுராசிக் வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி இருக்குது. எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. சகஜமாக எடுத்துக்கிறாங்க. என்ன நடக்குதுன்ற மாதிரி இருக்குது.
அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் கில்லர் பி வந்து வம்சதே அதுக்காக தான். இவர் என்னடா கத்தர மாட்டேன்றாரு, என்னவோ சொல்லுகிறாரு, ரைக்காக தெரிஞ்சா பொழந்துருவாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுனுக்கிறேன். அப்புறம் தான் புரியுது, இவர் சொன்னார் பாருங்க, அவர் செய்கிற ஒரு செயலுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு. ஃபஸ்ட்டு இவன் நருட்டோ இது கிளியர் ஆகிட்டு வரணும் தான் வெயிட் பண்ணுறாரு போல இருக்குது. ஸோ இந்த அருவிக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவனுக்குள்ளேயே வெறுப்பு இருக்குன்னு. இது எனக்கு பெரிய ஆச்சரியமாகுது. நருட்டோக்குள்ள வெறுப்பா அப்படின்ட்டு இவன் எல்லா வெறுப்பையும் தீர்த்து வச்சுன்னுக்கிறான், இவனுக்குள்ளேயே அது இருக்கான்றது. இதை தான் அந்த 9 tail அப்போ உறிஞ்சி வச்சுட்டு இருக்கு. ஸோ இதை பிடிச்சி தான் அது வெளியே வருது. ஸோ இவன் டோட்டலாக அந்த சின்ன அந்த கோவம் கூட அவனுக்குள்ளே இந்த போயிடணும் போல, எல்லாத்தையும் மன்னிக்கணும் அப்படின்றது தான். பட் இது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இது யாராக இருந்தாலும் ஒரு இது இருக்குல்ல, இப்போ இவன் வந்து எவ்வளோ பார்த்துட்டு வந்திருக்கான், எவ்வளோ இருக்கும், அவனுக்கு வலி இருக்கும், பெயின் இருக்கும், அதெல்லாம் ஒரு வெறுப்பாக தான் உண்டாகும். அதை கூட மன்னிக்கணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அதுதான் போராடுறான், பட் முடியல. அது ஈக்குவலாக இருக்குது. இவனும் எப்படி இருக்கானோ அவனுக்குள்ளே இருக்க அந்த வெறுப்பும் பேலன்ஸ்டாக இருக்குது. இது ரெண்டுமே இருக்கிறதுனால தான் அவனால் வந்து அந்த 9 tail கண்ட்ரோல் பண்ண முடியல போல. டோட்டலாக அது மொத்தமாக அழிச்சிட்டு ஃபுல் அந்த பியூராக வந்தால் மட்டும்தான் இந்த ட்ரைனிங் இதுக்குள்ளேயே போக முடியும் போல இருக்குது. ஸோ இது எப்படி பண்ண போகிறான்னு தெரியல. இது அவனுக்குள்ளேயே போராடுற விஷயம். இது யாருமே ட்ரைனிங் பண்ண முடியாது. அவனாக போராடி அவனாக அதை ரிலீஸ் பண்ணி அவனாக அதை அழிச்சிக்கணும். ஸோ இது எப்படி பண்ண போகிறான்னு தெரியல. எனக்கும் அதே தான். எப்படி மாற்ற போகிறான்ட்டு, ஏன்னா 50% பாசிட்டிவ் 50% நெகட்டிவ்னாலும் அந்த பாசிட்டிவ் இருந்தாலுமே அது ஜெயிக்க முடியல அப்படின்னா அது எப்படி மாற்றிக்கணும், அது எந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த 50%யும் பாசிட்டிவாக மாற்றணுன்றது யோசிச்சா கூட நமக்கு வரல. எப்படிடா அது முடிப்பான், எப்படி அதை எடுத்துகிட்டு போவான்றதே எனக்கு தெரியல. என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அது வந்து மன்னிக்க ஆரம்பிக்கணும், அவ்வளோதான். அது ஏற்றுக்க ஆரம்பிக்கணும், இல்லை அது மறந்துடணும். இதுதான் வழி. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. சொல்கிறது அவனுக்கு ஈஸியாக தான் இருக்குது, செய்கிறது எப்படின்றது தான் அவன் புரியல. அது அவன் தான் நம்மளுக்கு காட்டணும் எப்படின்ட்டு. அது வெறுப்புன்றதோட வலி அதிகம். ஸோ அந்த வலி எப்படின்னாலும் என்றைக்காவது ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் இல்லையா? அதுக்காகவே அந்த வலியும் சேர்த்து எல்லாத்தையுமே மறக்கணும் போல இருக்குப்பா. அது இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். இல்லை நம்ம மனசாட்சி நம்மகிட்ட பேசும் சொல்லுவாங்களா அந்த மாதிரி. இப்போ நம்மளுக்கு கூட சம்டைம்ஸ் வந்து இப்படி உட்காந்துன்னா ஏதோ ஒரு துரோகம் பண்ணது இது ஏதாவது ஒரு மெமரிக்குள்ளே வந்துகிட்டே தான் இருக்குது. எனக்கும் அந்த மாதிரி ஆகும். பட் அவங்கள மன்னிக்கலாமா வேணாமான்னு ஒரு போராட்டத்திலே இருப்போம். ஏதாவது செய்யலாமா அவனை, இல்லை மன்னிச்சு விட்டுடலாமா, அவனே ஏதோ போட்டோம், அந்த மாதிரி இருக்கும். அது ரெண்டுமே நம்மளுக்குள்ளே இருக்கும். அது விட்டு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும். சில பேர்லாம் வருஷக்கணக்காகும். எனக்கு அப்படி தான் ஆச்சு. அதுக்கப்புறம் மன்னிக்கிறதுன்றதே ரொம்ப பெரிய, அது நம்மளுக்குள்ளேயே நம்ம பேசிகிட்டு இருப்போம் நிறைய. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை நம்மளும் வந்து ஃபுல்லாக பாசிட்டிவாக அப்படியே நல்ல இதாக இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் யாராவது குறுக்க வந்து யாராவது மைண்டை அந்த நிமிஷம் மாற்றி விட்டு போயிடுவாங்க. நம்ம நல்லா இருக்குன்னு நினச்சாலும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க விட மாட்டாங்களா, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு தாட் வந்துடும். நம்மளால ஒரு நாள் பாசிட்டிவாக இருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே நிறைய விஷயம் நடக்கும். ஸோ அதையும் மீறி நடக்கிறதுங்கிறது எப்பா எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டே போகணும், அவ்வளோதான். இதெல்லாம் அவ்வளோதான்ட்டு நம்ம பாட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். அது கஷ்டம்தான். பட் நானுமே அப்படிதான். இப்போ அந்த நெகட்டிவ் வந்தால் எது வந்தாலும் போன்னு அப்படியே தள்ளி விட்டு போயிட்டே இருக்கிறேன். அந்த மாதிரி போனால் தான் நம்ம இருக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே மைண்ட்லேயே உக்காந்துட்டு இருக்கோம். நம்மளும் அப்படியே உக்காந்துரும். அது விலைக்கு வச்சுறது தான் நல்லது. ஸோ இந்த ஃபில்லர்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி லெவல் பற்றி பேசினே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம கூட சொன்னோம், இப்போ நருட்டோ இவ்வளோ சீக்கிரட்டாக எடுத்துன்னு வருது, கடை வழியாக எடுத்துன்னு வருது, எல்லாமே பார்த்தீங்கன்னா அவன் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்ட்டு. இங்கே அதே தான். செக்யூரிட்டி இந்த காட்டுக்கே வலை போட்டு இவ்வளோவும் பண்ணியும் கிசாமேன்றவன் ஆல்ரெடி உள்ளே இருக்கிறான். என்ன பண்ணி என்ன பிரயோஜனன்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ நருட்டோ இவ்வளோ சேஃபாக இவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டின்னு வந்ததுக்கும் வேல்யூ இல்லை, இங்கே இவ்வளோ போட்டு வச்சதுக்கும் வேல்யூ இல்லை. ஏன்னா உள்ளேருந்து எல்லாத்தையும் ஒருத்தன் கண்காணிச்சிட்டு இருக்கான். ஸோ அந்த அக்காசிக்கு அதுக்கும் அட்வான்ஸாக ஒன்று பண்ணி வச்சுருந்தோம் சொன்னோம். எனக்கு அதோட இப்போ நம்ம எமோட்டோவும் அவ்வளோ கண்காணிக்கிறாரு. எங்கே போனாலும் நிழல் மாதிரி பின்னாடியே வந்து பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அங்கே கிராமமும் சரி, நம்ம லீஃப் வில்லேஜு கூட நருட்டோ இங்கே அனுப்பிட்டு அங்கே வாருக்கு ரெடியாக வராங்க. வார் வந்தாலும் அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னும் போது அது நருட்டோக்கு தெரிஞ்சால் எப்படி இருக்கும். என்னை மட்டும் இங்கே சேவ் பண்ணி இந்த விஷயம்லாம் பண்ண சொல்லிட்டு அனுப்பிட்டு அங்கே போர் நடந்துட்டுருக்காங்க, எத்தனை பேர் சாகுறாங்களோ நடக்க போதோ அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டு நருட்டோ யோசிச்சாலே எப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்க முடியும். அதுக்கு தான் இந்த ட்ரைனிங் எடுக்கணும். இந்த சப்போஸ் இப்போ வாருக்கு வந்தாலும் இந்த 9 tail பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் ஆகிடும். ஸோ இதை கண்ட்ரோல் எடுத்து அந்த இப்போ கில்லர் பீமா நின்னா நம்ம வாருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட யூஸ் ஆகும். அவங்க சேர்ந்துருக்காங்க. பட் இங்கே இது இல்லைன்றது தான். இது சேர்ந்துச்சுன்னா சப்போஸ் இவனும் வாரோடில் வந்து போராடுற அந்த இதுக்கு தான் இல்லை. அந்த எமோஷன்ஸ் நான் யோசிக்கிறேன் நருட்டோ இடத்துலேருந்து. என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் எனக்காக இவ்வளோ பண்ணுறாங்களே ஒரு இதே சேர்ந்துன்னும் போது அது எமோஷனல் எப்படி இருக்கும் நருட்டோவுக்கு. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.